அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கொள்ளா நெறிய குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகந்தமை சிவமே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வல்லல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அடியேன் கடலூரிலிருந்து ஹரிகிருஷ்ணன். சாதி மத பேதமின்றி மனிதநேயத்துடன் மட்டுமல்லாது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்கின்ற ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமையுடன் வாழ சன்மார்க்கத்தில் பழகி வரக்கூடிய அடியேன் இந்த காணொளி வாயிலாக தமிழக அரசிற்கும் அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். வன் புலைகொலை இல்லாத புனிதர்கள் வாழும் உலகமாக, போர் இல்லாத உலகமாக இந்த உலகம் திகழும். இது சாத்தியம் என்று எல்லா மெய்ஞானிகளும் கூறுகிறார்கள். அந்த வரிசையிலே நமது திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார்களும் உறுதியிட்டு கூறுகிறார்கள். இந்த உலகம் போர் இல்லாத உலகமாகவும், புலைகொலை இல்லாத, அதாவது இறைச்சி உண்ணாத, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழக்கூடிய, தன் உயிரே போனாலும் பிற உயிரை கொல்லக்கூடிய, அந்த பாவசெயலை செய்யாத புனிதர்கள் வாழக்கூடிய மனித குலமாக இந்த பூமி திகழும். இது சாத்தியம் என்று வள்ளல் பெருமானார்கள் அறுதியிட்டு கூறுகிறார்கள். அது 6ஆம் திருமுறையிலே, பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய்ப்புடி புற்று பிச்சி பிள்ளை விளையாட்டென அறிந்திடாது போரிட்டு அங்கும் இங்கும் இறந்து போயினார்கள், இனியும் இறந்து போகாது. சமர சன்மார்க்க மெய்ப்பொருளை உணர்ந்து மரணமில்லா பெருவாழை அடைவதற்குண்டான ஒரு சுத்த சன்மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு சென்று பரப்புவாயாக என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அனுப்பப்பட்ட, வருவிக்கப்பட்ட ஒரு ஆன்மாதான் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார்கள். அப்படி திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த திட்டம்தான் போரில்லாத உலகம், வன் புலைகுலை இல்லாத மனித குலம் வாழும் புனித குலமாக இந்த பூமி திகழப்போவது. இது எப்படி சாத்தியம் என்றால், எந்த ஒரு திட்டமும் நடைபெறுவதற்கு ஒரு துவக்க புள்ளி என்று ஒன்று ஆரம்பித்தாக வேண்டும். ஒரு கோலம் இட வேண்டும் என்றால் ஒரு புள்ளி வைத்தாக வேண்டும். அதுபோல இந்த உலகம் முழுவதும் போரில்லாத உலகமாகவும், புலைகுலை இல்லாத புனித குலம் வாழக்கூடிய மனிதர்கள் வாழும் புண்ணிய பூமியாகவும் மாற வேண்டும் என்றால், அது சுத்த சன்மார்க்கத்தின் இலக்காக எடுத்துக்கொண்டால், அந்த இலக்கிற்கு ஒரு துவக்க புள்ளியே வடலூர் புனித நகரமாக அரசு அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அந்த வாழக்கூடிய மனிதர்கள் புலைகளை தவிர்த்த புனிதர்களாக, சாதி மத பேதமில்லாத உலகிற்கே எடுத்துக்காட்டாக ஒரு சுத்த சன்மார்க்க கிராமமாக, நகரமாக, ஜீவகாருண்ய கொள்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த வடலூர் திகழ வேண்டும் என்பது அகில உலக சன்மார்க்க அன்பர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் நீண்ட நாள் கோரிக்கையாகவும், இது நடந்தே தீரும் என்ற ஒரு அசைக்காத நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து அன்பர்கள் இந்த கோரிக்கையை அரசிடம் முன்வைத்து வருகிறார்கள். அரசின் சார்பாக இதை பகிரங்கமாக இங்கு கேட்கப்படுகின்ற வள்ளல் பெருமானார்கள் அவதரித்த மருதூர், அவர் தண்ணீர் விளக்கரித்த கருங்குழி, அவர் சித்தி அடைந்த சித்திவளாகம், அவர்களுக்கு 81 காணி கொடுத்து பெருமை சேர்த்த அந்த பார்வதிபுர கிராம எல்லை பகுதி, மற்றும் அவர்கள் இந்த உலகிற்கே உண்மை கடவுள் வழிபாட்டை அறிமுகப்படுத்திய, ஏழைகளின் பசியை போக்கக்கூடிய ஜீவகாரணி உண்மை கடவுள் வழிபாடை அமைத்த சத்திய தர்மசாலை, மற்றும் கடவுளுக்கு கைகால் உருவமில்லை, ஒளி ரூபமானவர், அறிவுபூர்வமானவர் என்று இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட என் கோணத்திலே சத்திய ஞான சபையை கட்டி நிறுவிய இந்த பெருவெளி வளாகம், அதை சுற்றியுள்ள வடலூர் நகர பகுதி, இந்த சுமார் 15 கிலோமீட்டர் எல்லைக்கு உட்பட்ட இந்த பகுதிகளெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தின் ஆணிவேராகிய கொல்லாமை என்கின்ற ஒரு வாழ்வியல் நெறிமுறையானது அங்கு நிரூபித்து காட்டப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் தன்னுடைய கடமையாக இங்கு எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு உயிரும் கொல்லப்படக்கூடாது, ரத்தம் சிந்தப்படும் இந்த பூமியாக இருக்கக்கூடாது, ரத்தக்கரை படியக்கூடாது, இங்க உயிர்கள் கொல்லப்பட்டு மரண கோலம் இடப்படக்கூடாது, சகல ஜீவராசிகளும் சந்தோஷமாக வாழ வேண்டும், மனித குலமும் சாதி மத பேதமின்றி எல்லா இனத்தவர்களும், எல்லா மதத்தவர்களும், எல்லா ஜாதியவர்களும், எல்லா உலகத்தவர்களும் இங்கு வந்து ஒற்றுமையாக இங்கு மனிதநேயத்தோடு இருப்பதோடு மட்டுமல்லாது எந்த உயிரையும் கொள்ளாத ஆன்மநேயத்தோடும் வாழக்கூடிய ஒரு புனித பூமியாக இந்த வடலூர் திகழ வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு மனித தரத்திலே ஆங்காங்கு உள்ள அனைத்து சன்மார்க்க அன்பர்களும் உலகெங்கும் குழுக்களாகவும் சங்கங்களாகவும் தனிப்பட்ட முறையிலும் இந்த கடமையை ஆற்றி வருகிறார்கள். இப்பொழுது சாத்தியம் என்று கூறுகிறோம். எப்படி இந்த உலகமே மாறப்போவது சாத்தியம்? ஒரு வீட்டிலே ஒரு நபர் மாறினால் கூட இன்னொரு நபர் மாறுவது என்பது அசாத்தியமாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த உலகமே புலால் இறைச்சி தவிர்த்த உலகமாகவும் போர் இல்லாத உலகமாகவும் மாறப்போவது எப்படி சாத்தியம் என்றால், இப்பொழுது யாரெல்லாம் சாதி மத பேதமின்றி, இன பேதமின்றி, தேச பேதமின்றி மனித சமுதாயம்
என்கின்ற ஒரே ஒற்றை குரலில் எல்லோரும் சமம் என்கின்ற மனிதநேய உரிமையோடு வாழ்கிறார்களோ, யார் ஒருவர்கள் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன், தன் உயிரே போனாலும் ஆடு மாடு கோழி போன்ற ஜீவராசிகளை கொன்று உணவிற்காகவோ வேறு எந்தெந்த காரணத்துக்காகவோ கொல்ல மாட்டேன், அடிமை செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு ஆண்மநேய உரிமையோடு வாழ்ந்து வருகிறார்களோ, இப்படிப்பட்டவர்களெல்லாம் உபாய கருவியாக பயன்படுத்தி இவர்கள் மூலமாக இந்த உலகத்தை நான் மாற்றப் போகிறேன் என்று திருவருட்பிரகாச வல்லபெருமானார்கள் அறிக்கை விட்டுள்ளார்கள். அப்படியே செய்து கொண்டு வருகிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள், செய்ய போகிறார்கள். ஆகையினால் இப்பொழுது இந்த உலகத்திலே சாதி மத பேதமின்றி மனிதநேய உணர்வோடும் தன்னுயிரே போனாலும் பிறவுயிர் கொல்ல மாட்டேன் என்கின்ற ஆண்மநேய உணர்வோடும் வாழக்கூடியவர்களெல்லாம் இந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய இந்த கொள்கைக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, தன்னை ஒரு உபாய கருவியாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த உலக மாற்றத்துக்கான ஒரு செயல் களப்பணியாளர்களாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதுவே வள்ளல் பெருமானார்கள் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய விதமாக இருந்து வருகிறது. அந்த வகையிலே அரசின் பங்கீடாக அனைத்து உலக சன்மார்க்க அன்பர்களும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து இங்கு நீங்கள் சட்டமாக பிறப்பியுங்கள், தடை சட்டம் விதியுங்கள். இந்த தடை சட்டம் விதிப்பதன் வாயிலாக இந்த வடலூரானது புனித பூமியாக மாறுவதற்குண்டான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆகையினால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் அனைத்துலக சன்மார்க்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் அனைத்து உலக சன்மார்க்க அன்பர்கள் சார்பாக அடியேன் கடலூரிலிருந்து ஹரிகிருஷ்ணன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் இந்த வடலூர் பகுதி எல்லை பகுதியில் நான்கு கேட்கக்கூடிய 15 கிலோமீட்டர் எல்லை பகுதியில் உள்ள இந்த புனித பூமியாக அறிவிக்கப்பட வேண்டும். இங்கு மது மாமிச கடைகள் நடத்தப்படக்கூடாது, போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யக்கூடாது, இறைச்சி கடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும், உயிர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும், சந்தைகளில் உயிர்கள் விற்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். ஆகையினால் இத்தகைய ஒரு புனித பூமியாக, ஜீவகாருண்ய நகரமாக, தனிப்பெரும் கருணை நகரமாக, சுத்த சன்மார்க்க பூமியாக, புனித நகரமாக அறிவிப்பதற்கு நீங்கள் சட்டத்தின் வாயிலாக தடை சட்டம் இயற்றி புனித நகரமாக அறிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லா நெறிய குருவர் நெறியன பல்கால் எனக்கு பகந்தமை சிவமே எல்லா உயிரின் புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மருளி இயற்கை மலையுருளை பரிபாக சக்தியால் அருளொளியாக்கி அதற்கு உள்ளீடான சிதாத்ம சிற்கலா சக்தி என்னும் சுத்த ஆன்மாவானது தகர ககன நடன அருட்பெருஞ்சோதி என்னும் சுத்த மோனாதிதவியலால் அனுபவிக்க விளங்கும் இயற்கை உண்மை தமிழே ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்.